ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நம்ம மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம ஹைதராபாத் பயணம் மேற்கொண்டு சரியாக இன்னையோட ஒரு ஆண்டு காலம் முடிஞ்சிச்சுங்க. இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நமக்கு கிடைத்த அனுபவத்தை எல்லாமே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ப்ளஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்த்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் அடிப்படையில் வெண்புலியை நீங்களே வீட்டில் இருந்தபடியே குணப்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்போ மருத்துவம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஓராண்டு காலம் நம்ம அதிக பேர்த்தை நம்ம அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகாமல் சித்தாவில், அதாவது சித்தா சார்ந்தது தான் யுனானி, ஆயுர்வேதா, இந்த மெடிசின்ஸ் முறையெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மருத்துவ முறைக்கு சூட் ஆகிறவங்களை மட்டும் நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோங்க. அதில் ஒரு சிலருக்கு ரிசல்ட் வந்திருக்குது, ஒரு சிலருக்கு பரப்பி விடலை, ஒரு சிலருக்கு பரப்பி விட்டுருக்குது. அதேபோல் இதில் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்டேட்டும் நடந்திருக்குது அந்த மருத்துவமனையில். அதே போல் நம்ம அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த மருத்துவம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சூட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா பத்தியத்தை ஃபேஸ் பண்ணி தான் இந்த மெடிசின்ஸ் ட்ராவல் ஆகுது. சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி இது எல்லாமே அவாய்ட் ஃபுட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி கொஞ்சம் சூப்பர் ஃபுட்டு இருக்குது. ஆனால் ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எதுக்காக நாங்கள் கைட் பண்ணுறோங்கன்னா, பிள்ளைங்க வளரக்கூடிய காலகட்டங்கள், அப்போ அவங்களுக்கு தேவையான போனுக்கான விட்டமின்ஸு, கண்ணுக்கான விட்டமின்ஸு, ஓகேங்களா, அதேமாதிரி மூளை வளர்ச்சிக்கான அந்த தன்மைக்கான விட்டமின்ஸு, இது எல்லாமே ஒரு ஆங்கிலம் சார்ந்து நீங்கள் மெடிசின்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அவங்க மல்டிவிட்டமின் டானிக்கோ அல்லது மல்டிவிட்டமின் கேப்சுலோ, ஒரு சில மேலுக்கான ஆயில்மெண்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது குழந்தைங்களை பெரிய அளவுக்கு எதுவும் பாதிப்பு தராது. அதை தாண்டி பத்தியங்கிறது ஆங்கில மருத்துவத்தில் கிடையவே கிடையாது. அதனாலேயே நாங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு, ஏன்னா குழந்தைகள் வளர்கிற வயது தோலை கருப்பாக்கலாம், வெள்ளையாக்கலாம், எப்படி வேணால் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் எங்களுக்கு அந்த மருத்துவமே சூட்டபுளானது. ப்ளஸ் அதுதான் கரெக்டாகவும் இருக்குனால நாங்கள் எங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவோம். குழந்தைகளை நாங்கள் அழைச்சிட்டு போகிறது கிடையாது. ஆனால் அங்கே நம்ம போய் தங்கின காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ குழந்தைகளும் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அங்கேயே தங்கி ஹாஸ்பிட்டலில் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுமாரி அங்கே மருந்து மாத்திரை வாங்கிட்டும் குழந்தைங்களுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இளைஞர்களுக்கு அங்கே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஓப்பனாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அங்கே ஒரு சில ஒரு காதல் புரிதல் ஏற்படுது. உண்மையை சொல்ல போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம போல் இளம் வயதில் உள்ள நண்பர்களில் இளம் வயதில் உள்ள தோழிகளாக இருக்கட்டும், நம்ம பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விடயமாக இருக்குது. நம்ம டீம் மட்டும் நான் சொல்ல வரல, அங்கே உள்ள மற்ற மாநிலத்தை சேர்ந்த இளம் வயதில் உள்ளவர்களுக்கும் அங்கே பார்த்திங்கன்னா காதல் மலருது. ஓகேங்களா? இது ஒரு மெயின் பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்னா அது லவ் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. அது நமக்கான மருத்துவத்துக்கான ஒரு இடம். இருந்தாலும் அந்த வயது இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் திருமணம் அப்படிங்கிறது இந்த வெண்புலிக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறதுனால அங்கே ஒரு புரிதல் ஏற்பட்டு விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிற மனிதர் கிடையாது நான். ஆனால் அந்த இடத்துக்கு அது கரெக்டான ஒரு சூழ்நிலையை நம்ம சேவைக்கு ஏற்படுத்தாது. மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமைஞ்சிடும். அதனாலேயே என்னென்னா கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஒரு சில இளைஞர்களுக்கெலாம் நம்ம சொல்லி புரிய வச்சுருக்கிறேங்க. அண்ட் அதேமாரி அதுக்காக முற்றிலும் லவ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை. ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு பேசுகிறீங்க, பிடிக்கிறீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு பொதுவாக நம்ம எல்லாமே ஒரு ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது வாக்கிங் போவோங்க, மாலை காலைன்னு சொல்லி அந்த டைமில் மீட் பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஒரு நார்மலாக ஒரு நட்பு ரீதியாக நம்ம பழகுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே ஒரு காதலாக மலருது அப்படின்னா அது நம்ம சேவைக்கும் பிரச்சனை. அந்த ஹாஸ்பிட்டலில் நாளை பின்ன போய் அப்படி தங்கி தமிழ்நாடு டீம் மெம்பர்ஸ் தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுது. அது இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். எத்தனையோ இளைஞர்கள் நம்ம சேனலில் பின்தொடர்ந்து இருப்பீங்க. அதேமாதிரி அந்த மருத்துவத்துக்கு இளைஞர்களை தான் நம்ம முக்கியத்துவமாக கூப்பிட்டு போகிறோங்க. ஏன்னா எங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வர முடியுது. ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு சில முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே சூட் ஆகலை. உண்மை சொல்ல போனால் முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த மெடிசின்ஸ் வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சைடு எஃபெக்டை உருவாக்குது. சைடு எஃபெக்ட்னா பெரிய அளவுக்கு என்னாச்சும் உயிரை கொள்ளும் அது இது அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலருக்கு பரப்பி விட்டுதுங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி இளைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்டு, நம்ம எவ்வளோ பேர் நான்வெஜ் சாப்பிட்டுருப்பீங்க, புளிப்பு சாப்பிட்டுருப்பீங்க, அதுக்கு எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்போ அங்கே சிறந்த உணவுகள் கொடுக்கும்போது வேலை செய்யுது இளைஞர்களுக்கு. ஏன்னா வளர்கிற பிள்ளைங்க. ஓகேங்களா? வாலிப வயது, அதனால அது சட்டுன்னு சூட்டாகி ஏற்றுக்குது. பெரியவங்களுக்கு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இது ஒன்று. அதை தாண்டி இதில் என்னென்னா நான் அங்கே கண்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லிப்ஸில் நம்ம க்யூர் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கிறேன். இது வரைக்குமே நினச்சிட்டு தான் இருந்தேன். சரி, அங்கே ஹாஸ்பிட்டல் போய் தங்குற வரைக்கும்
ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் போய் தங்கும்போது போன ஆண்டு போய் தங்கும்போது கேரளாவிலேருந்து ஒரு ஐயா வந்து தங்கியிருந்தார். இத்தனைக்கும் அவருக்கு வயது 50. அவருக்கு உதடு முழுசு இருந்துச்சு, காதில் இருந்துச்சு, மூக்கில் இருந்துச்சு, கை காலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஓகேங்களா. அவர் வந்து மருந்து வாங்க வந்திருந்தார். நாங்கள் அங்கே போய் தங்கியிருந்த டைமில் இத்தனைக்கும் வந்து தங்கலாம் இல்லை, நீங்கள் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னதுக்கு, இல்லை நம்ம குணமாயிட்டே இருக்குது, இங்கே வந்து தங்கணும்னு அவசியம் இல்லை, மருந்து மாத்திரம் சூட் ஆகிடுச்சு, அதை எடுத்துக்கிட்டு பற்றியும் தான். மெயினாக நான்வெஜ்ஜு அவர் தொடரில் ஒரு ஆண்டு காலம். டாக்டர்ஸ் கூட மட்டன் சாப்பிட்டுக்குங்க, பீஃப் சாப்பிட்டுக்குங்கலாம் சொல்கிறாங்க. இந்த சிக்கன் மீன் மட்டும் தான் ப்ராப்ளம்னு. ஆனால் அந்த நண்பர் வந்து அந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நான்வெஜ்ஜே தொடாமல், கரெக்டாக புளிப்புலாம் தொடாமல் நல்ல உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே எப்படி கற்றுக்கிட்டாங்களோ நேரத்தில் எந்திரிக்கணும், நேரத்தில் சாப்பிடணும், நேரத்தில் தூங்கணும், எந்த கவலை இல்லாமல் இருக்கணும், அதுமாதிரி நல்லா தண்ணீர் குடிக்கணும், இது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி அவங்க கொடுத்த அந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அந்த மெடிசின்ஸில் வந்து 2 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒயிட் பேச்சஸ்க்காக கொடுக்குறது, மேல் பவுடர் மற்றும் உள்ளுக்கான கேப்சூல். அது 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து லிவர் ஃபங்க்ஷனை வந்து எப்படி பண்ணுறாங்க, இன்சுலின் சுரந்தால் நல்லாவே ஒரு ஹார்மோன் செயல்படும் அதுக்காக. அதை தாண்டி என்னாச்சும் தைராய்டு இருக்குதா, சுகர் இருக்குதா, மஞ்சக்காமல் இருக்குதா, உடலில் என்ன பிரச்சனையோ அதுக்கான மருந்துகள், லேகியங்கள், டானிக் அதுமாரிலாம் கொடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது 2 மாதத்துக்கு ஒரு டைம் அங்கே போய் மெடிசின்ஸ் வாங்கினா போதும். இதுமாரி வந்து அங்கே வந்து அந்த ஐயாவுக்கு முழுமையாக குணமானது எனக்கே ஆச்சரியம் தான். அது இல்லாமல் அங்கே போய் தங்க சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம், ஆல்ரெடி அங்கே தங்கி ரிசல்ட் வந்தீங்க மறுமுறை தங்கத்துக்கு வராங்க. ஓகேங்களா. அவங்களாம் பார்க்கும்போது அவங்க பழைய ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருக்குது நமக்கு. அதை தாண்டி அங்கே அவ்வளோ கூட்டம் வராங்க. டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாத்திரை மருந்து வாங்கிறதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை வரீங்களே, டெய்லியும் அவ்வளோ கூட்டம் 100 பேர் 200 பேர் மினிமம் வராங்க. அப்போ இவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கும்போது அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்குது. ஆனால் என்ன ஸ்லோ ரிசல்ட். ஓகேங்களா. சித்தாஸ் தழுவன மருத்துவ முறை எதாக இருந்தாலும் ஸ்லோ ரிசல்ட்டு தான். ஆனால் பக்க விளைவும் பெரும்பாலும் அந்தளவுக்குலாம் வராது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்கன்னா, போகிறோங்க, கொஞ்ச நாள் எடுக்கிறாங்க, தூரமாக இருக்குது, பணம் போகுது, ரிசல்ட் வரலையேன்னு விட்டுறாங்க. உண்மையை சொல்ல போனால் 6 மாதம் ட்ரை பண்ணால் தான் அதோடைய இம்பேக்ட் நல்லா தெரியும். அதில் வந்து பரப்பி விட்டால் கூட அது உடம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறதுக்காக அது எதிர்வினை ஆற்றும். ஏற்றுக்குச்சுன்னா அதே வந்து பாசிட்டிவாக வந்து நமக்கான அப்டேட் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வகையில் நம்ம யுனானி மருத்துவத்தில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இருந்த விட இப்போ வந்து ஃபுல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட்டை வந்து இன்னும் கொஞ்சம் விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாலட் கொடுக்குறாங்க, வெஜிடபிள் பிரியாணி யூஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அட்டை ட்ரீட்மெண்ட். இந்த காடுகளில் ஒரு அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, ரத்தத்தை உரியிற அட்டை, அந்த அட்டை ட்ரீட்மெண்ட்டு அந்த ஒயிட் பேச்சஸ் மேலே கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிளட்டை வந்து உரியும் பொழுது அதோடைய ஒரு கெமிக்கலை வந்து விடும். அதை கடித்த கூட நமக்கு வலிக்காதுமாங்க. அந்த கெமிக்கல் வந்து அந்த இடத்துல வந்து மெலனின் தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அந்த அட்டை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதேமாதிரி அந்த இடத்துல புண்ணாச்சுனாவே புண்ணு ஆற்றுறதுக்கு நம்ம நோய் சுற்றி குணப்படுத்தும். அடிப்பட்ட இடம் எளிமையாக கருத்துரும் அப்படிம்பாங்கள்ல, அந்த கேட்டகரியில் அதுவும் வந்து செயல்படும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் ட்ரீட்மெண்ட். அதாவது அக்கு பஞ்சரில் இந்த பாட்டில்ஸ் ஒரு கண்ணாடி ஒரு குடவை மாரி இருக்குமில்ல, அதை வந்து எப்படின்னா இப்படி கன்னத்தில் வச்சு அதை ஹேர் இழுப்பாங்க, அப்படியே உப்பிட்டு வந்து அப்படியே ஒட்டிக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆயில் தடவி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையும் பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. இந்த ட்ரீட்மெண்ட் 2ம் அங்கே வந்து இப்போ புதுசாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா நமக்கு பிளட்டை சுத்தம் பண்ணுவாங்க, வயிற்றை சுத்தம் பண்ணுவாங்க, மதிய உணவுகள் கொடுப்பாங்க, வாக்கிங் போவுங்க, தூங்குவோங்க, தண்ணி குடிப்போங்க. இதுதான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் ட்ரீட்மெண்ட். ஆனால் இப்போ இது 2யும் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ மலை செக்கப்பு, யூரின் செக்கப்பு, பிளட் செக்கப்பு, இதன் மூலியமாகவும் உடலில் உள்ள பிரச்சனை தெரிஞ்சு அங்கே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வரும்போது கொடுக்கக்கூடிய டானிக், கேப்சூல், லேகியம் வேறு, அங்கே தங்கும் போது நமக்கான கவனிப்புங்கிறது வேறு. அதனால தான் நாங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதேமாரி தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க, அங்கே தான் போய் மருந்து வாங்கணும்ல. அது சென்னையில் கிடைக்கிது, கர்நாடகா பெங்களூரில் ஒரு பகுதியில் இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஓகேங்களா. இங்கெல்லாம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ரெட் பவுடர் வாங்கிக்கலாம், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், நம்ம உடலில் உள்ள பிரச்சனைக்கு என்னவோ அதுக்கு மருந்து மாத்திரை வாங்கிக்கலாம். ஆனால் பிளட் செக்கப்போ, யூரின் செக்கப்போ, மலம் செக்கப்போ பண்ணாமல் காமனாக கொடுப்பாங்க. பிளட்டை பியூரி பண்ணுறதுக்கான டானிக்கும், லிவர் ஃபங்க்ஷனுக்கான ஹெவி பண்ணக்கூடிய லேகியமும், விட்லிகோக்கான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வந்து போனீங்கன்னா நம்ம ப்ராப்பராக பிளட் செக்கப் பண்ணி அதில் உள்ள பிரச்சனைக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது தான் விட்லிகோக்கான மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் அங்கே மூவ் பண்ணுறது. மெயினாக வந்து இந்த ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறீங்க, சிக்கன் அடிக்டாக இருக்கிறீங்க, இந்த ஃபுட்டில் வந்து நம்மளால் டயட் இருக்க முடியலங்கிறவங்களுக்கு அங்கே போனால் தான் ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் அங்கேருந்து தான் வரும். அது ராங்காக செயல்படுறதுனால தான் பரப்பி விடும் இந்த ஆல்கஹால் பழக்கத்தினால. அங்கே போனால் 1 மாதம் வழியே கிடையாது, வெளியில் எங்கேயும் போக முடியாது டாக்டர் சைன் இல்லாமல். அது ஒரு ஹாப்பி ஜெயில் உண்மை சொல்லப்போனால். இது இல்லாமல் நம்ம ஃபுல் பாடி செக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி அங்கே மருந்து எடுக்காமல் போங்க, அது அப்பாட்டப்படைய வெண்புள்ளிக்கு. ஆனால் நம்ம உடலில் உள்ள பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காகவும், நம்ம அங்கே பிளட்டை சுத்தம் பண்ணி வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டாயம் நீங்கள் போய் அட்மிட் ஆகிட்டு உங்களுக்கு சூட் ஆகிற மெடிசன்ஸ் எதாக இருந்தாலும் பின்பு எடுத்துங்க கூட. ஆனால் அங்கே தங்கணுங்கிறது நிச்சயம் நான் கட்டாயப்படுத்த போகிறேன். காரணம் என்னென்னா அது கரெக்டான ஒரு வழிமுறை. 1 மாதம் நம்ம பாடிக்காக லெஸ்ட்டு விட்டு தான் ஆகணும். உடைக்கிற ஒரு வண்டி கூட அதுக்குன்னு சர்வீஸ் விடுவாங்க.
அதுமாரி இப்போ நம்ம பாடியை வந்து ஒரு மாதம் நமக்காக வாழணும், நம்ம உடல் நலத்துக்காக வாழணும். அது நமக்கு ஃப்ரீயாக ப்ளஸ் நல்ல ஒரு கேரோட நமக்கு யுனானி ஹாஸ்பிட்டல், மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் அந்த பயனை எப்பயுமே மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சிலருக்கு பரவுது, மறையுது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய உடல்வாக்கு மனநிலை பொறுத்து தான் அமையுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதையும் நாங்கள் கைட் பண்ணிடுவோங்க. யாருக்கு சித்தா செட்டாகும், யாருக்கு ஆங்கில மருத்துவம் செட்டாகும், யாருக்கு ஆயுர்வேதா, யாருக்கு ஹோமியோபதி, யாருக்கு யுனானி, எல்லாமே A to Z நாங்கள் கைட் பண்ணிடுவோங்க. எனக்கு அதில் அந்தளவுக்கு அனுபவம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், பண இழப்பு, வெண்புலி பரவல், இது எல்லாமே வந்து என்னால் ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேங்களா? க்யூர் ஆகிறதுங்கிறது உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உங்களுக்கான கரெக்டான மருத்துவ முறைகள், ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கணும். அதையும் ஒரு 20% மீதி 80% நீங்கள் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன தவறுகள் செய்யக்கூடாது, மன அழுத்தம் இல்லாமல் உடலும் மனசும் ஆரோக்கியமாக வைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் குணமாக்க முடியுங்கிறத வந்து இதன் மூலியமாக புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். ப்ளஸ் மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.